எடுத்தோடனே அதை கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா விமர்சிப்பார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள். இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா, எதிர்ப்பார்கள், கல்லெடுத்தெறிவார்கள், காரி துப்புவார்கள், எல்லாம் நடக்கும். நபிகளாருக்கு இறையாசி வந்த பிறகு ஒரு பெரியவரை சந்தித்து சொல்லும் போது, இங்கே நல்லதை சொல்ல வந்தால் கல்லால் அடிப்பார்களே என்று அவர் சொல்லுகிறார். நபிகள் கேட்கிறார், என்னையுமா அடிப்பார்கள் என்று? உன்னையும் தான் அடிப்பார்கள். அவருக்கே இந்த நிலைமைனா நீ யோசிச்சு பார்த்துக்க. எந்த ஒரு புதிய கருத்தையும் ஏற்பார்களா எதிர்ப்பார்களா என்று கருதி முன்வைக்க முடியாது. இதுவரை வென்ற இந்த புரட்சிகர கோட்பாடுகள் எதுவும் இப்படி தயங்கி மயங்கி நின்று வென்றது இல்லை. அவன் ஏற்கிறான், எதிர்க்கிறான், சரியா இருக்கு, முன்வைப்போம், போராடுவோம். அப்படிதான். அப்படி ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி அதை நிறுவதற்கு போர் வீரனை விட துணிவும் வீரமும் தேவைப்படுது என்கிறார் ஐயா இறை என்பவர். அப்படி பார்த்தால் இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய கோட்பாடுகள் தத்துவங்களை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி நாம் போராடி போராடி முன்னேறி வருகிறோம் என்றால் ஆகப்பெரிய துணிவும் வீரமும் கொண்ட புரட்சிகர இளைஞர்கள் நாம் என்பதை என் தம்பிதங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்பார்கள். அந்த இடத்தில் நீங்கள் ஒரு தெளிவை பெற வேண்டும். இந்த உலகில் எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை. புரட்சியாளர் செய்வரான்னு சொல்றான், சாத்தியப்படாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறான். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா? அப்படி இல்லை. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள்ங்கிறான். அப்படிதான் நம் சாதாரண பிள்ளைகள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்கிறோம். எது? அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற பெருங்கனவு. நீங்களே பாருங்கள், எது ஒன்று சாத்தியத்திலிருந்து பிறந்திருக்கிறது? பருந்தை பார்க்கிறான், அதுபோல விண்ணிலே மானுடன் பறக்க வேண்டும் நினைக்கிறான். இதெல்லாம் சாத்தியமா என்று கருதி இருந்தால் ஆல்பர் ரைட்டும் வில்பர் ரைட்டும் விண்வெளியில் பறந்திருக்க முடியுமா? கப்பலிலே கடலிலே மிதக்கிறான், கப்பலிலே பயணிக்கிறான். அது சாத்தியமா? தேவை.